பாலாவை யாரோ இயக்குகிறார்கள். பாலாவுக்கு பின்னணியில கள்ளச்சந்தை பொருளாதார ஆள் இருக்கான். பாலாவை பொறுத்த வரைக்கும் நேபாள புரட்சியை போல அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. யாரு? பாலா. அப்ப சட்டத்துக்கு புறம்பாக ஏதோ தப்பு நடக்குது. செகண்டா வாங்கியிருக்காரு. செகண்டா வாங்கும்போது ஏதோ திருட்டு வண்டியை வாங்கியிருக்காரா? நீங்க அப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சந்தன மரம் கடத்தல கொண்ட 50 லட்சம் வாங்கி உதவி செய்தால் அது என்ன பேரு? ஒரு கிரவுண்ட் இடம் கிளினிக் வைப்பதற்காக வாங்கியிருக்காராம். சென்னையில ஒரு கிரவுண்ட் இடம் குறைந்த 5 கோடி ரூபாய்க்கு இடமே இல்லை. இப்ப அந்த கிளினிக்கு கட்டடம், உயிர் காக்கும் சாதனங்கள் எல்லாமே இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய். அந்த சாதனங்கள் பெரிய பாலா லாரன்ஸ் இதே உதவி செஞ்சாரு. ஒரு அறக்கட்டளையே ஒன்று உருவாக்கி பல கோடி ரூபாய் அவருக்கு வந்தது. பயந்து போய் வேண்டாம், இவ்வளவு செலவு பண்ண அது அவர் சொல்ல மறுக்கிறார்னா அவர் அதுக்கு உண்டான நம்பிக்கைக்குரிய ஆளே அல்ல. இந்த புகழை நீ என்ன பண்ற? உன்னுடைய சுயநலத்துக்கும் பொருளாதார ஆசைக்கும் பாலியல் இச்சைக்கும் பயன்படுத்தி கொள்ளுகிறவன் எப்படி ஒரு பொது வாழ்க்கைக்கு சரியானவனா இருக்க முடியும்? அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா அது மத்தவங்களுக்கு, அதாவது ஒரு கை ஹெல்ப் பண்ணா, அதாவது வலது கரம் ஹெல்ப் பண்ணா இடது கரம் தெரியாம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ஹெல்ப் பண்றாரு, யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் ஆளா தான் அவர் போய் நிக்கிறாரு. இன்னும் என்னப்பா, அவர் பின்னாடி ஒரு கேமரா வரும், நான் போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோ இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க நான் யார சொல்லியிருக்கேன்னு. KPY பாலா. சோ அவர் இப்பதான் வளர்ந்து வரும் ஒரு கலைஞர். அவர் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே போயிட்டு ஹெல்ப் பண்றாரு. இவருக்கு இந்த சமூக சேவை செய்யறது தப்பு கிடையாது, பட் அதுக்கான வருமானம் எங்கிருந்து வருதுன்னு தான் பல பேரோட கொஸ்டினா இருக்கு சார். அவரை குறிவைத்து தாக்கப்படுவதாக அவர் சொல்றாரு. உண்மை நிலைமை என்னன்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாருன்னா, இவர் நேபாளத்தை போல புரட்சி உண்டாக்கிடுவாருங்கிறார். பங்களாதேஷை போல மக்கள் எழுச்சி ஏற்படுத்துவாருங்க. அப்படிலாம் ஒரு பெரிய ஆளே அல்ல. இப்போ இதுல நாங்க இப்ப 2 வகையா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு, அந்த மூத்த பத்திரிகையாளரை யாரோ இயக்குகிறார்கள். ஆனா அந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்ற ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம யோசிக்க வேண்டியதானே இருக்கு. இல்லப்பா, யோசிச்சதுனாலதான் நான் சொல்றேன். இப்ப அவரு பாலாவை பொறுத்த வரைக்கும் நேபாள புரட்சியை போல அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. யாரு? பாலா. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பிறகு அவருக்கு ஏதோ CIA பின்னாடி இருந்து இந்தியாவில் புரட்சி செய்வதற்கு பாலாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றாரு மூத்த பத்திரிகையாளர். அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. இப்போ பாலா வளர்ந்து வருகிற ஒரு கலைஞர். அவர் மீது இப்ப என்ன குற்றச்சாட்டுன்னா, அந்த அவர் கொடுத்த வேனுடைய நம்பர் ஒரு காருடைய நம்பர், ஆம்புலன்ஸ் நம்பர் தவறா இருக்கு. அப்ப தவறா இருக்குன்னா அப்ப சட்டத்துக்கு புறம்பாக ஏதோ தப்பு நடக்குது. நம்பரே மாறுதுன்னா, ஆம்புலன்ஸ் நம்பரே மாறுதுன்னா அது எப்படி சரியானதா இருக்கும்? ஒண்ணு. ரெண்டாவது, அது இன்சூரன்ஸ் கட்டல, லைசன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ். ஆமா. அப்போ செகண்டா வாங்கியிருக்காரு. செகண்டா வாங்கும்போது ஏதோ திருட்டு வண்டியை வாங்கியிருக்காரா? இப்படி ஒரு சந்தேகம் வருது. இது பாலாவுக்கு தெரியுமா? தெரியாமல் நடந்து செகண்டா தான் வாங்கியிருக்காங்கிறாரு யாரோ ஒருவர். அப்ப இவரை ஏமாத்தி வித்துட்டாரா? ஏன்னா ஆம்புலன்ஸ் என்பது உயிர்காக்கும் வாகனம். நீங்க கர்ப்பிணி பெண்கள் போவாங்க, வயோதிகர் போவோம், குழந்தை குட்டி எல்லாம் போகும். அப்ப இதெல்லாம் சட்ட நீங்க அப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உதவி செய்தால் அது சட்டபூர்வமா இருக்கணும். சந்தன மரம் கடத்தல கொண்ட 50 லட்சம் வாங்கி உதவி செய்தால் அது என்ன பேரு? படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோயில் சொல்லுவோம். அதனால நீங்க செய்யக்கூடிய அந்த உபகாரம், அந்த உதவி நேர்மையா இருக்கணும். நேர்மையா சம்பாதிச்ச பணத்தில் இருக்கணும். அந்த பணமும் நேர்மையா இருக்கணும். ஆனா அவர் ஒரு கட்டத்துல பாலா ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க உங்களோட உழைச்ச பணத்தை தான் உதவி பண்றேன்றீங்க, நீங்க சம்பாதிக்கிற பணமே அந்த அளவுக்கு ஆகாவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒரு சொற்ப அமௌண்டா தான் இருக்கு, அதையே நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்றீங்க? இந்த அளவுக்கு யாருமே நல்ல செட்டில்டான ஒரு ஆக்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவர் மழுப்புற மாதிரி ஆன்சர் பண்றாரு. இல்லம்மா, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ செய்யறாரு, அதை நம்ம அவரை ஆதரிக்கணும். ஆனால் இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கிரவுண்ட் இடம் கிளினிக் வைப்பதற்காக வாங்கியிருக்காராம். சென்னையில ஒரு கிரவுண்ட் இடம் குறைந்த 5 கோடி ரூபாய்க்கு இடமே இல்லை.
இப்போ அந்த கிளினிக்கு, கட்டடம், உயிர் காக்கும் சாதனங்கள் எல்லாமே இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அந்த சாதனங்கள். அப்ப இதெல்லாமே அவருக்கு ஆர்வம் இருக்கலாம், இல்ல யாராவது டொனேஷன் கொடுக்குறான். நான் இப்ப திருப்பி அவர் என்ன சொல்றாரு, நான் யார்ட்டையும் ஒரு பைசா கூட வாங்கல அப்படின்றாரு. ஆமா. இப்ப லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப பெரிய பாலா லாரன்ஸ் இதே உதவி செஞ்சாரு. ஒரு அறக்கட்டளையே ஒண்ணு உருவாக்குனார். உருவாக்கி பல கோடி ரூபாய் அவருக்கு வந்தது. பயந்து போய் வேண்டான்ட்டு. இப்ப இதே லாரன்ஸ் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரன் பட ஆடியோ லான்ச்ல பாலா தான் ஹோஸ்ட் பண்ணாரு. அப்போ அவங்க அம்மா மூலியமா 10 லட்சம் உதவி பண்றாரு. நான் ₹1 கூட யார்ட்டையும் வாங்காம தான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன அதே பாலா திரு ராகவா லாரன்ஸ் சார் அவங்கள்ட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. இல்ல அதுதான் இப்போ லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸுடைய அறக்கட்டளை நிறுத்திட்டாரு. நிறைய பணம் வந்தது, அதுவும் வேண்டான்ட்டார். தன்னுடைய அந்த உதவி செய்கிற அந்த குணத்தையே இப்ப நிறுத்திட்டாரு. ஏன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது மற்றவர்களை என்னைய பிரிக்குதுங்கிறார். ஏன்னா ரஜினி பண்றதுல, கமல் பண்றதுல எச்சக்கையில காக்காவே ஓட்டுறது இல்லை. சுனாமியில செத்தாலும் சரி, கொரோனாவில் செத்தாலும் சரி, வெள்ளம் வந்து செத்தாலும் சரி, ரஜினியுடைய ராகவேந்திர கல்யாண மண்டபம் திறக்கவே திறக்காது. தமிழ்நாட்டின் சாபக்கேடு ரஜினி. இந்த தமிழ்நாட்டில் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு தங்க காசு 8 பவுன் 75,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு. ஆனால் சுனாமி வந்தப்போ, கொரோனா வந்தப்போ, வெள்ளம் வந்தப்போ எந்த நேரத்தில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல ஒரு 1000 பேர் சாப்பிட்டான்னு வரலாறே இல்லை. நீங்க லதா ரஜினிக்கு அது என்ன பண்ணது, கல்யாண மண்டபத்துக்கு வரியே கட்ட முடியாது இருந்துச்சு. ஹைகோர்ட்டு தலையில குட்டி போமான்னு விரட்டி விட்டான். பல சொத்துக்களை அபகரித்து வச்சிருக்க அந்த அம்மா. எங்க நீங்க வேளச்சேரியில் இருக்கிற ஆசிரமும் பள்ளிக்கூடம், அந்த இடம் அரசு இடம். ரஜினியுடைய ஃபெமிலியரை பயன்படுத்தி அந்த அம்மா ஆக்கிரமிச்சு வச்சிருக்க, அரசுக்கு வரியை கட்டுவதில்லை. இதுதான் ரஜினியுடைய கேரக்டர். கமலுடைய கேரக்டர் இதே தான். ஆனால் இப்போ ராகவா லாரன்ஸ் இந்த வேலையை செஞ்சு அவரு இப்போ சன் பிக்சர்ஸுக்கு வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். யாருக்கும் நடிக்கக்கூடாது, நான் எங்களுக்கு மட்டும் ஒரு படம் எடுத்து கொடுத்துருன்னு ஈசிஆர் பண்ணை வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டார். இப்போ பாலா வர்றாரு, நேர்மை, ரைட்டு, நியாயம், அவரு எல்லாத்துக்கும் உதவி செய்கிறார். ஆனால் இப்ப அவர் மீது கடுமையான விமர்சனம் வருது. இந்த விமர்சனத்திற்கு பின்னணியில் அது ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் இருக்கு. இருந்தாலுமே பாலா என்ன பண்ணணும்னா, ஒரு வெளிப்படை தன்மையா வெள்ளை அறிக்கை, இவ்வளவு வந்து இவ்வளவு செலவு பண்ண, அது அவர் சொல்ல மறுக்கிறார்னா அவர் அதுக்கு உண்டான நம்பிக்கைக்குரிய ஆளே அல்ல. அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு நிறைய வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு சிஐஏ, கேஜிபி, பயங்கரவாதி, தீவிரவாதி, அதுக்கெல்லாம் அவரு அன்ஃபிட்டு. ஒரு ஏட்டையா போனாலும் ஓடி போன பல நடிகர்கள் எனக்கு தெரியும். ஒரு ஏட்டையா யூனிஃபார்மோட போனால ஊரை விட்டு ஓடி போன பல நடிகர்கள் எனக்கு தெரியும். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், இதுதான் வாழ்க்கையை தவிர வழக்கு, போலீஸ், கோர்ட்டு, தீவிரவாதி, புரட்சி இதெல்லாம் அவங்களுக்கு சினிமாவில தான் எடுப்பான். ஆனா ஒரு இடத்துல பாலா என்ன சொல்றாரு, நான் இந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்து அவங்களே சில பேர் வந்து முன் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றாங்க. நான் வந்து எப்படி சம்பாதிக்கணும்னா ஆங்கரிங் பண்றேன், ஒரு பக்கம் ஈவென்ட் ஷோ பண்றேன், இன்னொரு பக்கம் படம் பண்றேன். அந்த பணத்தை தான் நான் மக்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றேன். என்ன பார்த்து ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ்ல வந்துட்டு அவங்க 10 சீட் அலாட் பண்ணிருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜா இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் காலேஜா இருந்தாலும் ஒரு 10 சீட்டு மக்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னாலதானே நடந்தது. இது வந்து நீங்க நல்ல கண்ணோட்டத்தோட பாருங்களேன், ஏன் தவறா பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரே. தவறா பார்ப்பதற்கு அவரு தானே காரணம். கேரளாவுல ஒரு பாலா, கேரளாவுல ஒரு ராகவா லாரன்ஸ், வேடன் ஒருத்தர். அந்த வேடன் நீங்க சனாதனத்தை, சாதியை, அடிமையை உடைச்செறிஞ்சார் ஒரு பாட்டுல. மக்கள் தெருவா உள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கூடுனான். நீங்க இப்படி பொது வாழ்க்கைக்கு வருகிற நீ, மக்களுக்கு போகிற நீ சரியா இருக்கணும். உண்மையில இப்ப 3 பாலியல் புகார். அப்போ இந்த புகழை நீ என்ன பண்ற, உன்னுடைய சுயநலத்துக்கும் பொருளாதார ஆசைக்கும் பாலியல் இச்சைக்கும் பயன்படுத்தி கொள்ளுகிறவன் எப்படி ஒரு பொது வாழ்க்கைக்கு சரியானவனா இருக்க முடியும்? இப்போ போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆளும் பாலு. இப்ப வேடனை இப்ப எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கானுங்க. வேடன் வேட்டையாடினது போக இப்ப வேடன் எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கான். இதுதான் இப்ப அதே நிலைமை தான் இப்ப பாலாவுக்கு. பாலா உண்மையாகவே ஒரு பச்சை தமிழன். அவன் உண்மையாகவே ஏழை எளிய மக்களுக்கு, பெண்களுக்கு பிரசவ இலவசம், குழந்தை குட்டி, நோய், வயதான எல்லாம் செய்யறான். ஆனால்
நீ மீண்டும் மீண்டும் நீ நிரூபிக்க வேண்டியது எப்படின்னா, உனக்கு இந்த பணம், இந்த எங்க இருந்து பின்னணி, வருது? உனக்கு யார் இதையெல்லாம் செய்றாங்க, இந்த பல சந்தேகத்தை வருது. சந்தேகம் வருகிற பொழுது அதை நிரூபித்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது பாலா அவருடைய கடமை. இல்லைன்னா ஈசிஆர்ல ராகவா லாரன்ஸ் ஓய்வெடுத்ததை போல நீயும் ஓய்வெடுக்க போயிடலாம். இல்லைன்னா என்ன ஆகும், கேரளா பாலாவான வேடன் மீது பாலியல் புகார் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். பல வழக்கு புதுசா பதிவாகுது. என்னை பண்ணை வீட்டில் சந்திச்சாரு, பண்ணை வீட்டில் என்னை கூட்டிட்டு போனாரு, இப்படியான புகார் நிறைய வந்துருச்சு. வந்த பிறகு வேடனுடைய இமேஜ் என்னாச்சு, தெருவுக்கு வந்துருச்சு. இதே நிலைமை பாலாவுக்கு வரக்கூடாது. பாலா பாதுகாக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். நீ நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பாலாக்கள் உதவ வேண்டும். சினிமாவில் எவனும் எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இல்ல சார், உதவி பண்ணட்டும், தப்பு இல்ல. அது வந்து நாங்க யாருமே குறைலாம் யாருமே சொல்ல, நீங்க உதவி பண்ணுங்க. ஏன் பின்னாடியே ஒரு கேமரா வச்சு நான் இவங்களுக்கு இவ்வளவு பண்றேன் அவங்களுக்கு இவ்வளவு ஏன் பப்ளிசிட்டி பண்றீங்க? அததான் கேக்குறாங்க எல்லாருமே. இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பாக்குறான், நீ உதவி பண்ணு, உனக்கு இந்த பணம் எங்க இருந்து வருது, நீ இப்பதான் வளரும் கலைஞன், உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஹெல்ப் பண்ற? இதுதான் எல்லாருடைய சந்தேகமாவே இருக்கு. இல்ல, இப்ப இந்த சந்தேகத்துக்கு விடை சொல்ல வேண்டியவர் பாலா தான். பாலா விடை சொல்லலைன்னா அப்ப உள்ள ஏதோ பாலாவை யாரோ இயக்குகிறார்கள். பாலாவுக்கு பின்னணியில ஏதோ ஒரு பொருளாதார கள்ளச்சந்தை பொருளாதார ஆள் இருக்கான், இல்லைன்னா ஏதோ என்ஜிஓ இருக்கான். இப்படி பல விஷயங்களை நம்ம முடிவு செய்ய வேண்டியிருக்கு. ஆனா மீண்டும் பாலா இந்த உதவியை நிறுத்தக்கூடாது, உதவி செய்யட்டும். ஏன்னா இப்ப மக்களுக்கு உதவி தேவைப்படுது, மக்களுக்கு உதவி தேவைப்படுது. அரசு ஆஸ்பத்திரி பூராமே நாய்ப்படுத்து கிடக்கு. அரசு இயந்திரம், தாசில்தார் விஓடி கொடுக்க வேண்டிய பெட்டிஷனை முதலமைச்சர் வந்து வாங்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கு தமிழ்நாடு அரசியல். இதுல உதவி என்றால் நேரா வந்து கீழே விழுகும் போதே மெடிக்கல் கிளைம் இருக்கணும். விழுகும் போதே சோப்புல வச்சுட்டே விழுகணும். எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா இன்சூரன்ஸ், 1 லட்ச ரூபா மெடிக்கல் கிளைம் விழுந்தா அவன் ஆம்புலன்ஸ் டிரைவர் தூக்கும் போதே எவ்வளவு இன்சூரன்ஸ் கிளைம் வச்சிருக்கீங்க, அந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் 10% கமிஷன் வாங்கிக்கிறான். இப்படி இருக்கு. அதனால மருத்துவம் இந்த மக்களுக்கு கிடைக்காத இடமா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. கள்ளச்சந்தை முதலாளி, சாராய வியாபாரி பூரா மெடிக்கல் கல்லூரி நடத்துறான். சாராய உடையார், கல்வி கொள்ளையர் பச்சைமுத்து, இப்படி எங்க திரும்பினாலும் பழைய சாராய வியாபாரிகளும் பழைய சமூக விரோதிகளும் சட்ட விரோதிகளும் தான் மருத்துவமனை நடத்துறான். தலைவலின்னு போனீங்கன்னா கிட்னி எடுத்துடலாம். தனலட்சுமி சீனிவாச மருத்துவமனையில பல பேர் கிட்னியா காணக்கிறான். அந்த அவர் மகன் திமுகவுக்கு ஒரு 5 கோடி கொடுத்து அவர் எம்எல்ஏ பதவி வாங்கிட்டார். 50 கோடி கொடுத்தா எம்பி பதவி இங்க விற்குது. அப்போ மருத்துவமனைகள் தேவை, பாலாக்கள் தேவை, ராகவா லாரன்ஸ்கள் தேவை. ஆனால் அவர்களுக்கு பின்னணியில எந்த சமூக விரோதிய சட்ட விரோதிய வந்து விடக்கூடாது. பாலாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் ஒட்டுமொத்த மனிதாபிமானிகளுடைய வேண்டுகோள். ஆனால் பாலாக்கள் நீங்க கேரளா பாலாவை போல, வேடனை போல மாறிவிடக்கூடாது. புகார் வந்துடக்கூடாது, பாலியல் புகார் வந்துடக்கூடாது. ராகவா லாரன்ஸ் இந்த உதவி செய்கிற குணத்தைய நீங்க ஓரமா சன் பிக்சர்ஸுக்கு வருஷம் 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு அமைதியாயிட்டார். ஆனால் நிறைய தொண்டு நிறுவனங்களை வைத்து நீங்க சிவகுமார் குடும்பம் செய்து யாருக்கும் தெரியாம நிறைய செய்யறாங்க. அஜித் நிறைய உதவி செய்கிறார். இது போன்ற நபர்கள்லாம் செய்யறாங்க. ஆனால் குறுகிய காலத்தில் பாலா உதவி செய்வதாக பல சமூக வலைதளங்கள்ல பல செய்திகள் வந்த பொழுது அந்த செய்தி நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்தது. இந்த செய்தி வருத்தமாக இருக்கிறது. சார், ஒரு பக்கம் மகிழ்ச்சிகரமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்களுடைய கருத்து என்னன்னா, இவர் வந்து படங்கள்ல கமிட் ஆகணும்ன்றதுக்காக, தன்னை வந்து மக்கள் பப்ளிசிட்டி பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. உண்மையான நோக்கம் இது கிடையவே கிடையாது பாலாவுக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ஒருவன் பணத்தை விரயம் பண்ணி மருத்துவ உதவி பண்ணித்தான் பப்ளிசிட்டி ஆகணுங்கிற தேவை இல்லை. ரஜினிகாந்த், கமலஹாசன் இப்படியா வந்தாங்க? இல்லை, அவங்களும் ஆரம்ப காலத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இல்லையா? டே நைட்னு ஷூட் போயிட்டு இருந்தாங்க, நிறைய படங்கள் கமிட் பண்ணாங்க. இல்ல, கமிட் பண்ணாலுமே அதனால அதாவது எச்சிக்கையில் காக்கா ஊட்டுவதில்லை. நான் அது சொல்றேன். நீங்க பல கோடி சம்பாதிச்சாலுமே ரஜினி யாரையும் படிக்க வச்சதாக, ரஜினி குடும்பம் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினதாக
ரஜினியுடைய பள்ளிக்கூடம் ஆசிரமம் பள்ளிக்கூடத்துக்கு எல்கேஜி அட்மிஷன் 5 லட்சம் ரூபா. கஷ்டப்பட்டா உழைச்சா எல்லாம் சரி, நீ சம்பாதிச்சதுல அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா இல்லையா? அப்படியெல்லாம் எதுவுமே செய்யறது இல்லை. எங்க திரும்பினாலும் சென்னையில எம்ஜிஆர் தொடக்கப்பள்ளி, எம்ஜிஆர் உயர்நிலைப்பள்ளி, எம்ஜிஆர் காது கேளாதார் பள்ளி, கண் தெரியாதார் பள்ளி, மாற்றுத்திறனாளி பள்ளி, எங்க பாரு வடபழனி எந்த மாம்பழத்தை பாருங்க, எங்க பாருங்க. அப்போ ஒரே ஒருவர் தான், எம்ஜிஆர் தான் தான் சம்பாதித்த சொத்துக்களை பூரா எந்த விளம்பரம் இல்லாம. நீங்க ஒரு தொழிலதிபர் சொல்றாரு, ஒரு எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்துல ஒரு 80களில் கார்ல போறாங்க தாம்பரத்துக்கு. அன்னைக்கு தாம்பரம்லாம் மக்கள் கூட்டமே இருக்காது, ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி. அப்ப காரை நிறுத்தி ஒரு இளநீ விற்கிற இடத்துல இளநீ குடிக்கிறாங்க, 4-5 பேர் இளநீ குடிக்கிறாங்க. கார்ல 5 பேர் போயிருப்பாங்க. குடிச்சிட்டு அப்போ 100 ரூபா நோட்டை, அது பெரிய தொழிலதிபர், அவர்கிட்ட இருக்கிற காசு பூரா 100 ரூபா நோட்டு தான். 10 ரூபா 5 ரூபா அவர் தொட்டு கூட பார்க்க மாட்டார். எடுத்து கொடுத்து சில்லறை கேட்கிறாரு. அப்போ அந்த பாட்டி சொல்லி, இப்போ தாப்பா நான் கடை வச்சேன், 100 ரூபாய்க்கு நான் எங்க போய் சில்லற, அப்ப என்ன இளநீ 2 ரூபா, 5 இளநீ 10 ரூபாய்க்கு 90 ரூபாய் இல்லைன்னு. சரி பாட்டி நீயே வச்சுக்கோ. பாவி, நீ எம்ஜிஆரா? எம்ஜிஆர் தான் அள்ளி கொடுப்பாருன்னு அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவர் கோட் சூட் எல்லாம் போட்டிருக்காரு. யாரு? அந்த தொழிலதிபர். அன்னைக்கு பெரிய வசதியானவன் தான் அம்பாசிடர் கார்ல வருவாங்க. அப்போ எம்ஜிஆரான்னு கேட்டது அந்த பாட்டி, அதிர்ச்சி ஆயிட்டார். இதுதான் வரலாறு. அப்போ பாலாக்கள் எம்ஜிஆர் ஆக முடியாது, இருந்தாலும் எம்ஜிஆர் ஆக முயற்சி பண்ணலாம், அது தவறே அல்ல, அது தவறே அல்ல. நீங்க ரஜினி எம்ஜிஆர் ஆக முயற்சி பண்ணல, கமலஹாசன் எம்ஜிஆர் ஆக முயற்சி பண்ணல. நீங்க சினிமா துறை சார்ந்தவனுக்கு இலவச பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கலையா ரஜினி? விஜய் கட்டி கொடுக்கலையா? கமலஹாசன் கட்டி கொடுக்கலையா? இலவச மருத்துவமனை, சினிமா சம்பந்தப்பட்ட பெண்கள் பூரா இலவச பிரசவ மருத்துவ கட்டி கொடுக்கவே இல்லையே. இப்ப பாலா கட்டுவதாக சொல்றாரு, கிளினிக்கை கட்டுறேன்னு சொல்றாரு. அதை நம்ம வரவேற்போம். சினிமாக்கார ரஜினி, கமல், விஜய், அஜித்தே செய்யாத வேலையை அது தடைபட்டு விடக்கூடாது. நீங்க அந்த நோக்கம் சரியான நோக்கம், பாலா செய்கிற நோக்கம் சரியான நோக்கம். அப்போ இந்த நோக்கத்தை செய்வதற்கு சரியான பணமும் இருக்கணும். இத நீங்க சமூக விரோதி ஒரு கள்ளச்சாராய வியாபாரி டொனேஷன் கொடுத்தாலும் அதை வாங்கலாமா? அது வாங்கக்கூடாது. இதுதான் இப்ப பாலா மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களே. சந்தேகமே அதுதான், எங்க இருந்து பணம் வருது, யார் இவரை பின்னணியிலிருந்து இயக்குறாங்கன்றத சந்தேகம். ஆனா மூத்த பத்திரிகையாளர் சொல்வதை போல இவர் நேபாள புரட்சிக்கெல்லாம் இவர் உள்ளூர்ல வறட்சிக்கே லாய்க்கல. இதை சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு ஏதோ இவர் வளருவதை, சரியாக வளருவதை, பாலா வளருவதை யாருக்கோ பிடிக்கல, யாருக்கோ பிடிக்கல. அப்ப அதையும் நம்ம சந்தேகம் பல கோணங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரே நீங்க காய்ச்ச மரம் கல்லடி போட, இவர் கேமராவோட வர்றாரு, ரைட்டு. இவர் ஏழைக்கு போலி நம்பர்ல ஆம்புலன்ஸ் வாங்கி தராரு, அதெல்லாம் தவறு. அதே போல கிளினிக் கட்ட போறாரு, சரி, இதெல்லாம் சரிதான். ஆனால் கட்டுறதுக்கான பணம் அது தெரியணும்ல. ஆமா ஆமா. அப்போ நீங்க இந்த நோக்கம் சரியானது, இந்த நோக்கத்துக்கு பின்னால் உள்ள பொருளாதாரம் யாருது அப்படிங்கிறதா இப்ப நமக்கு இருக்கிற சந்தேகம். இப்ப மூத்த பத்திரிகையாளர் சொல்வதை போல பெரிய பெரிய வாலண்டி ஏஜென்சி, அதாவது அறக்கட்டளைகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அறக்கட்டளைகளா, அதெல்லாம் நீங்க ஒரு கற்பனை கதை. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்க? 100% உண்மை இல்லை. அப்ப உண்மை இல்லைன்னா அவர் எப்படி பப்ளிக்ல வந்து அந்த மாதிரி ஸ்பீச் கொடுப்பாரு ஒரு மூத்த பத்திரிகையாளர்? இல்லம்மா, இங்க பத்திரிகை பூராம விலை பேசி வைக்கப்படுகிறது. எல்லா ஊடகங்களுமே நீங்க எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, ஒரு அரசியல் இருக்கு. இங்க மக்களுக்கான பத்திரிகை இங்க எதுவுமே இல்லை, மக்களுக்கான ஊடகங்களே கிடையாது. இப்போ சமூக வலைதளங்கள் வந்த பிறகு அது மக்களுக்கா இருக்கு. நீங்க பெரிய தொலைக்காட்சி, சேட்டலைட் தொலைக்காட்சி, 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க தொலைக்காட்சி மக்கள் பார்க்கறதே இல்லை. ஒரு செல்போன்ல எடுக்கிற படத்தை 50,000 பேர் பார்க்கலாம். ஏன்? அதுவே நம்பிக்கை இல்லை. அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் பூராம
அரசியல்வாதியே நடத்துறான். ம். ஆனா அந்த சமூக வலைதளம் வந்த பிறகுதான் பல விஷயம், இப்ப நம்ம பேசுற விஷயத்தை போய் ஏதாவது சேட்டலைட் தொலைக்காட்சியில் பேச முடியுமா? அனுமதிக்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, ம். அவனுக்கு ஒரு முதலாளி இருப்பான், அங்க என்ன ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்களோ அதுதான் பேச முடியும். ஆனால் இப்ப ஒரு செல்போன் இருந்தா மக்களிடையே நேரடியா எதை வேணா கொண்டு போய் சேர்த்துலாம். ஆமா. அப்போ இந்த சமூக வலைதளம் வந்த பிறகு இதையுமே பாதிப்பை பர்ச்சேஸ் பண்ணிட்டான். இப்போ தேர்தல் வருது, பல சமூக வலைதளங்களையும் அதனுடைய வாடகை வாயர்களையும் திமுக பர்ச்சேஸ் பண்ணிட்டான், பாதி பிஜேபி பர்ச்சேஸ் பண்ணிட்டான். நீங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் வந்துட்டா அங்கிருந்து அழைப்பு வந்துடும், உங்களுக்கு நாங்க திமுக ஸ்பான்சர் பண்றோம், உங்களுக்கு ஒரு மாசம் 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், எங்களுக்கு ஆதரவா நாங்க நீங்க என்ன கேள்வி கேட்கணும் என்ன பேசணும் நான் முடிவு பண்றேன். இப்படி இந்த பக்கம் சங்கி கூட்டம் அவங்க வந்துருவாங்க. இப்படி ஊடகம் சமூக வலைதளங்களை இப்போ பலவீனமா போயிட்டு இருக்கு. எத்தனை ஊடகங்கள் வந்தாலும் சமூக வலைத்தளங்கள் வந்தாலும் மக்கள் வந்து தெளிவா இருக்காங்களான்றதானே சரி பண்ண முடியும் கேள்வி. இல்லவா, மக்களை வந்து தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சில சமயம் குழம்பி போயிடுறாங்க. யார் உண்மை சொல்றா அவருக்கு நீங்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு முழுமையான அரசியலே தெரியாது. அரசியல் தெரிந்தா இந்த திராவிடங்களை எப்பவும் அழிஞ்சு போயிருக்கு. 500 ரூபா கொடுத்து ஓட்டு போட சொல்றான், இதான் அரசியல். எவ்வளவு? 1000 ரூபாய் சார். 1000 ரூபாய் ஆயிடுச்சா? 1000 ரூபா கொடுத்து ஓட்டு போட சொல்றான். இந்த 1000 ரூபா தான் 5 வருடத்திற்கான இவனுடைய உரிமையை எவ்வளவு விற்கிறான்? 1000 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? அரசியல் தெரிஞ்சவனுக்கு ஓட்டு போட பக்கமே வர்றதில்லை. 30%, 6.5 கோடி பேர் வாக்காளர் தமிழ்நாட்டில். அப்போ 63-18 2 கோடி பேர் எங்க வர்றதில்லை, வாக்கு பெட்டிக்கே வர்றதில்லை 2 கோடி பேர். ஏன்? பெரியார் சொன்னதான், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கிய ஆட்சிக்கு போறான், இதுக்கு எதுக்குடா ஓட்டு போடணும். பெரியார் ஓட்டே போடுறதுல, எலெக்ஷன்லேயே நிக்கிறது இல்லை. இப்ப பெரியார் சொன்னபடி 2 கோடி பேர் ஓட்டு போட வர்றதில்லை. அவன் தெளிவான ஆளவன். மீதி 4 கோடி பேர் தான் 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் காக்கா பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் ஓட்டு போடுற பயலுங்க. அப்போ இவனை குழப்புவது ஈஸி. ஊடகவியலாளர்கள் இங்க சொல்லுகிற ஒரு சார்பு பக்கவாதங்களை வைத்து மக்களை குழப்புகிற வேலை தான் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் இப்ப விலை போக ஆரம்பித்து விட்டது. அதுதான் 100% உண்மை. சரி, இப்போ பாலாவுடைய விஷயம் எப்போ வெளியில வரும்னு எதிர்பார்க்கலாம் சார்? பாலா எப்ப சொல்றாரோ அப்பதான் வெளியே வரும். பாலாவுக்கு போய் நம்ம புலனாய்வு செய்து பாலாவுடைய ஒட்டுமொத்த இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் அவருக்கு வருகிற வங்கி கணக்கையும் போய் நம்ம ஆய்வு செய்ய முடியாது. ஆனா அவர் எதையுமே ஓப்பனா பேச மாட்டேங்கிறாரு. எல்லாமே ஒரு மாதிரி இளமறைவு காய்மறைவு அப்படித்தானே பேசிட்டு இருக்காரு. எதையுமே அவர் ஓப்பனா பேச மாட்டேங்கிறாருனே வருத்தமா இருக்கு. இப்படி பல பேர் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். பாலா சரியாக இருந்தா வரலாற்றில் பாலாவும் பார்க்கப்படுவார். இல்லைன்னா பாலா நீங்க பாலாக ஆவியாகி போய்விடுவார். இதுதான், இது பாலாடுதான் இருக்கு அவர்கிட்டதான். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெளிவா புரியும்படி பேசிருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.